இப்போ இன்ஜினியரிங்ல நிறைய பேர் ஸ்கில்லை யூஸ் பண்ணி கேரியர் ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்பெல்லாம் யாருக்கும் தெரியல. ஏன்னா ஏஐ, சாட் ஜிபிடி, ஆட்டோ கேட்லாம் வந்துட்டதுனால. பட் ஆனால் இதுதான் பேசிக்கு. இது தெரியாதனால தான் இன்னைக்கு நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் சக்ஸஸ் ஆக முடியாமல் எனக்கு ஜாப் கிடைக்கலன்னு சொல்லிட்டு சும்மா சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இது மாதிரி ரியல் இன்ஜினியர் விசிபிலிட்டியோட அவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு டிராயிங் எப்படி போடுறது, ஒரு எக்யூப்மெண்ட் எப்படி சைஸ் பண்ணுறது, ஒரு கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து இன்ஜினியர்ஸ் தான். ஸோ இந்த ஸ்கேல்ஸ்லாம் நார்மலான ஸ்கேல்ஸ் தான் இது. ஆனால் இது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. இந்த ஸ்டீல் ரூல் இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல படிப்போம். ஆனால் இதெல்லாம் தேவையில்லைன்னு விட்டுருக்கணும். இப்போ ஏஐ உலகத்துல வந்ததுனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த கேண்டிடேட்ஸ் யாருக்கும் தெரியல. இதெல்லாம் பார்த்து கூட இருக்க மாட்டாங்க, யூஸ் கூட பண்ண மாட்டாங்க. இது வந்து ரோலிங் ரூலர்னு பேரு. இந்த டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கும். ஸோ இதுல பெரிய சைஸ் இதெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் பேசிக்கா டிசைன் பண்ணப்போ நம்ம கையில தான் போட்டு அந்த கிரியேட்டிவிட்டி எடுத்து வந்த பிறகுதான் நம்ம படங்கள்லாம் பண்றப்போ, சினிமா பண்றப்போ ஒரு டிராஃப்ட்ல எழுதி அப்புறம் பண்றாங்க. அது மாதிரி பண்ணி இன்ஜினியரிங்ல ஒரு பெரிய ஏர்போர்ட் டிசைன் பண்ணணும், ஒரு பில்டிங் டிசைன் பண்ணணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் இமேஜின் பண்ணி பார்க்கணும். 50 mm கூட இருக்குமா, இல்லை 5 மீட்டர் இவ்வளோ இருக்குமா அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஸோ அதுக்கு இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஸ்டீல் ரூலை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். அது இப்போ நான் சொல்லலை. சாதாரண ஸ்கேல் தான் இதுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் ஒரு இன்ஜினியராக பார்க்குறப்போ அது நான் பத்தி அதிகம் சொல்லலை. ஏன்னா ஒரு சிலதெல்லாம் ரொம்ப சொல்றதுனால பேசிக்கா இருக்கும். இது ட்ரையாங்குலர் ஸ்கேலு இதுதான் வந்து பெரிய பெரிய ஒரு பெரிய மினியேச்சர் செய்யறதுக்கு உண்டான இது ஸ்கேலை மல்டிபிள் பண்ணி டிக்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒவ்வொரு சைட்லையும் ஒவ்வொரு ஸ்கேல் பேராமீட்டர்ஸ் இருக்கும். இன்ச்சஸ்ல இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, இன்ச்சஸ்ல இருக்கும். இதுல 1:33/1/3, அப்புறம் 1:100. இதெல்லாம் மெட்ரிக்கு, பிஎஸ் ஸ்டாண்டர்டு, பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட்ஸ். இதெல்லாம் ட்ரையாங்குலர் ஸ்கேலு. ட்ரையாங்குலர் மாதிரி இருக்கும் மேல இருந்து பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் தான். ஆனால் இந்த காலத்துல யாருக்கும் தெரியாதனால நான் ட்ரெடிஷனல் இன்ஜினியரிங் ப்ரொமோட் பண்றதுக்காக இதெல்லாம் இருந்தாலும் இன்ஜினியரிங் பண்ண முடியும் காட்டுறேன். இப்போ எப்படி உபயோகப்பட்டது காட்டுறேன். இதை வந்து இப்படியே ரூல் அப்படியே நீங்க ஹரிசான்ல 10 mm போனோம்னா இந்த இடத்துல இந்த ரீடிங் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க 10 mm அப்படி மூவ் பண்ணிட்டா ஒரு கோடி பேரலல் லைன்ஸ் போறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படியே 10 mm போனோம்னா இப்படி பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். அது இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மூவ் ஆகும். அப்படி பண்ணிட்டு போயிடலாம். அப்புறம் ஆங்கிள் இந்த ஆங்கிள் 40 டிகிரில வேணா அப்படி வச்சுக்கிட்டு அப்படி இங்க பாயிண்ட் வச்சுட்டு இப்படி போடலாம். ஸோ இது அப்படியே ரூல் பண்ணிட்டே வரிசையா பண்றதுக்கு, அப்புறம் இந்த இது பண்றதுக்கும், இது எவ்வளவு லென்த்ல போகணுன்றதுக்கும் இப்படி பண்ணல. ஆங்கிளுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பேர் ரோலிங் ரூலர்னு பேரு. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நிறைய இங்கேயே டாட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க நிறைய இது பண்றதுக்கு. இதை பத்தி டீட்டெயிலா பேசணும்னா இன்னும் ரொம்ப பேசணும். தயவுசெய்து இன்ஜினியர்ஸ் எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. இது தெரிஞ்சுக்காம ஜாபுக்கே வராதிங்க. தாடி வைக்கிறத விட்டுட்டு இது மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிங்க. கண்டிப்பா ஜாப் காத்துட்டு இருக்கு. நானும் உங்களுக்கு ஜாப் தரேன். ஆனா வந்து சேர்ந்துட்டு ட்ரெயின் பட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஓடிலான்ற மாதிரி வராதிங்க. We want the candidate should be good and stay long with us. We make you international engineers. Thank you.